ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக. சீதா லக்ஷ்மண பரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே நமக. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றிருந்தே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும், நீடிய அரக்கசேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபக்த விஜயம் என்ற மகான்களுடைய சரித்திரத்திலே இதுவரை 17 மகான்களுடைய சரித்திரத்தை கேட்டு ரசித்து ருசித்து அனுபவித்தோம். இப்பொழுது 18வதாக ஸ்ரீ சமர்த்த ராமதாசருடைய சரிதத்தை நாம் கண்டு கழிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் 10வது சரிதமாக பத்ராச்சல ராமதாசர் என்பவருடைய மகானுடைய சரிதத்தை நாம் அனுபவித்தோம். அவர் பத்ராச்சலம் என்ற ஊரிலே ஒரு வரி வசூலிக்கும் அதிகாரியாக இருந்து அந்த வரி காசிலே கோயில் கட்டி ராமபிரானுக்கு கோயில் கட்டிய கதையை நாம் பார்த்தோம். இவர் சமர்த்த ராமதாசர் என்று மராட்டியத்திலே புகழ்பெற்ற ஒரு மகான். இவர் சத்ரபதி சிவாஜிக்கு குருவாக விளங்கியவர். இவருடைய சரிதமானது மிக நீண்டது. இதை 1 மணி நேரத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் சொல்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். இவருடைய சரிதத்தை ஏனைய மற்ற மகான்களுடைய சரிதமெல்லாம் 2, 3 அல்லது 4, 5 பக்கங்களுக்குள் இருக்கும். இவருடைய சரிதத்தை கிட்டத்தட்ட 35, 36 பக்கங்கள் இவருடைய சரிதம் வருகிறது. நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. அடியேனால் அது எந்த அளவுக்கு எதுவும் விட்டு போகாமல் அதே நேரத்தில் சுவை குறையாமல் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்ற மனசுக்குள்ள ஆசை இருந்தால் கூட என்னால் முடிந்தவரை சம்பவங்களை தொகுத்து உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறேன். ஜான்புரி, இப்போது ஜோன்பூர்னு பேர். அந்த ஊரிலே சூர்யாஜி என்று ஒரு மகான். அவருக்கு குலதெய்வம் சூரிய பகவான், இஷ்ட தெய்வம் ராமபிரான். அவருக்கு ராணுபாய் என்ற மனைவி. இவர்கள் இருவரும் கங்காதேவியினுடைய புகழை பாடிக்கொண்டு தினமும் இவர் சூரிய பகவானை இவர் குலதெய்வமாக கொண்டதால் இவர் 12 வருடங்கள் ஆதித்ய ஹிருதயத்தை முறைப்படி பாராயணம் செய்தார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆதித்ய ஹிருதயம் என்பது அகஸ்திய முனிவரால் ராமனுக்கு ராவணனுடன் போர் செய்யும் பொழுது ராமன் களைப்புறுகிறான்.
களைப்பான உடனே ராமனுக்கு அகஸ்தியர் அங்கே பிரசன்னமாகி ராமனுக்கு சொல்கிறார், ராவணன் தவ வலிமை மிக்கவன், அவனை வெல்ல வேண்டும் என்றால் நீ உன்னுடைய குலதெய்வமான சூரிய பகவானை நீ துதித்து அவனை வெல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை அவருக்கு அனுப்புகிறார். ஆகவே அந்த ஆதித்ய ஹிருதயமானது அவருக்கு ராமாயணத்திலே போர்க்களத்திலே அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமன் பாராயணம் செய்து ராவணனை வென்றதாக ராமாயணத்தில் வரும். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சோஸ்திரத்தை 12 ஆண்டுகள் தொடர்ந்து சொன்ன அந்த சூர்யாஜிக்கு ஆதித்ய பகவான், அதாவது சூரிய பகவான் காட்சி தருகிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு மைந்தன் வேண்டும்னு கேட்கிறார். அதை இப்ப கேக்குதா? கேக்குதா? சரி. அதை உணர்ந்த, அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சூர்யாஜியிடம் சூரிய பகவான், நீ ஒரு குழந்தை கேட்டார், உனக்கு நான் 2 குழந்தை தருகிறேன். என்னுடைய அம்சமாக, சூரிய பகவானுடைய அம்சமாக ஒரு குழந்தை தருகிறேன். ராமபிரானுடைய ஆஞ்சநேயருடைய அம்சமாக ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் என்றார். அதன்படி முதல் குழந்தையாக கங்காதரன் என்று ஒரு குழந்தை பிறக்கிறது. அது சூரிய பகவானுடைய அம்சமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் போதே வாளோட பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேரு நாராயணன் பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது வாளோடு பிறக்கிறது. வாளோடு பிறந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குழந்தைக்கு சின்ன வால் இருக்கு. உடனே இதை நினைத்து ஆச்சரியமும் பண்ணுகிறார்கள், அதே நேரத்தில் கவலையாகவும் இருக்கிறது. நாளடைவில் அந்த குழந்தை வளர்ந்து வர வர அந்த வால் சுருங்கி வால் மறைந்து விடுகிறது. குழந்தை வளர்கிறது. இப்படியே சில வருடங்கள் போகிறது. கங்காதரன் உரிய பருவம் வருகிறது. கங்காதரனுக்கு, பெரிய பையனுக்கு, அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். நன்றாக படித்து முறைப்படி அவருக்கு திருமணம் செய்து வைத்து மந்திர உபநயனம்லாம் செய்து வைத்து கங்காதரன் நன்றாக வளர்கிறான். ஆனால் 2வது பையனாகிய நாராயணன் மாருதியுடைய அம்சமாக இருக்கிறதுனால படிப்பிலே கவனம் செலுத்தவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஓடி ஆடி விளையாட்டு இப்படியே செய்து கொண்டிருக்கிறான். இந்த குழந்தையுடைய சேஷ்டையை தாங்க முடியல. தாய் சொல்றா,
என்ன நீ உன்னுடைய சகோதரன் அண்ணன் எவ்வளவு நன்றாக படித்து குடும்பம் நடத்தி கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துகிறான், நீ பொறுப்பு இல்லாம இருக்கிறையே, நீ ஏதாவது வேலைக்கு போனா என்ன? ஏன்னா எப்பவுமே ஒரு வேலைக்கு போயிட்டா ஒரு பொறுப்பு வந்துடும். ஏன்னா எனக்குமே நம்ம வீட்டில் திருத்த முடியாதவர்கள் வெளியில் உள்ளவர்களை திருத்தி விடுவார்கள். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அதனுடைய கஷ்டம் தெரியும். ஆகவே நீ வேலைக்கு போ என்று சொல்லுகிறார். தாய் சொன்ன நியாயம் தெரிகிறது, ஆனால் இவனுக்கு என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியல. உடனே நேராக ஒரு இடத்துக்கு போறார். அங்கே வயக்காட்டில் நெல்லை அறுவடை செய்து நெல்லை மூட்டை மூட்டையாக கட்டி பெரிய பெரிய மூட்டைகளை கட்டி வண்டியில ஏற்றுவதற்காக அவர்கள் விவசாயி ஒருவர் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும், பெரிய மூட்டை. 4 பேர் 5 பேர் சேர்த்து தூக்கி தூக்கி போட்டு வண்டியில போடுறாங்க. போட்டு அதை சந்தைக்கு கொண்டு போறதுக்காக இந்த நாராயணன், அவர் பின்னால ராமதாசர்னு பேரு, பின்னால இந்த நாராயணன் என்ன பண்றாருன்னா அதுல ஒரு மூட்டைய லாவகமாக முதுகுல தூக்கி வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார். இந்த விவசாயிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஒரு சின்ன பையன், 4 பேர் பெரியவர்கள், மூட்டை தூக்கி பழக்கம் உள்ளவர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு வண்டியில தூக்கி போடக்கூடிய மூட்டையை இந்த சிறுவன் சர்வசாதாரணமாக தன்னுடைய முதுகில ஒருவனாக தூக்கி போட்டுக்கொண்டு போகிறானே, அது மூட்டையை இவன் நினைக்கிற திருடிக்கிட்டு போறான்னு, எங்க எடுத்துட்டு போறான்னு விரட்டி கொண்டு வருகிறார். இவன் தன்னுடைய வீட்டு வாசல்ல கூட அந்த மூட்டையை இறக்கி விட்டு அம்மாட்ட போய் தன்னுடைய தாயிடம் சென்று, அம்மா இந்த பாரு, நான் வேலை பார்த்துட்டு இந்த ஒரு மூட்டை கொண்டு வந்திருக்கேன், வாசல்ல போய் பாருங்க. பார்த்தா ஆச்சரியம், ஒரு பெரிய மூட்டை. இது சாதாரண ஒரு சிறுவனால தூக்க முடியாத மூட்டை, அவ்வளோ பெரிய மூட்டை. இதை நீயா கொண்டு வந்தேங்கிற. பின்னாலே அந்த விவசாயி ஓடி வந்து சொல்றார், அம்மா உங்க பையன் யாரு? உங்க பையனா? ஆமா. 4 பேர் சேர்ந்து தூக்க முடியாத மூட்டைய ஒருவனாவே தூக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் நடந்து கொண்டு வந்து உங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படின்ன உடனே நான் கத்தி கத்தி சொல்ல சொல்ல கேட்காம ஓடி வந்துட்டாரு. ஏன்பா அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் மூட்டையை எடுத்துட்டு போ அப்படின்னு. உடனே அவன் கூட பின்னால 4-5 பேர் வந்தார்கள். பின்னாலே அந்த 4-5 பேருமாக அந்த மூட்டையை எடுத்து கொண்டு வேற ஒரு இடத்துல வண்டியில போட்டுகிறார்கள். போட்டு பார்த்தா இங்க இன்னொரு மூட்டை இருக்கு. பார்த்தா அந்த மூட்டை கொண்டு வண்டியில ஏற்றி விட்டார்கள். இங்க பார்த்தா இன்னொரு மூட்டை இருக்கு. மறுபடியும் அதை ஏத்துறாங்க, இன்னொரு மூட்டை இருக்கு. உடனே அந்த விவசாயியானவர் அந்த அம்மாவிடம் போய், அம்மா இவன் சாதாரண மனுஷனா தெரியல, இது ஒரு தெய்வ குழந்தை, அதனால இதை நீங்க ஜாக்கிரதையா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். இப்படியே நாட்கள் செல்கின்றன. இப்பொழுது அவனுடைய பெற்றோருக்கு என்ன தோணுதுன்னா, இவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட்டால், மனைவி வந்து விட்டா வேலைக்கு போறது அல்லது ஏதாவது ஒரு குடும்பம் நடக்கும், ஆகவே திருமணம் செய்து வைக்கலாம்னு ஏற்பாடு செய்து அருகிலே உள்ள ஒரு ஊர்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் நிச்சயமாகிறது. திருமணத்துக்கு வைதிகர் வந்து திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உடனே மந்திரம் சொல்றார் இந்த புரோகிதர். பெண் மணவரையில இருக்கா. இவர் மந்திரம் சொல்றது பூரா இவர் காதுல எப்படி இருக்குன்னா, நாராயணா ஜாக்கிரதை மாட்டிக்காத, நாராயணா ஜாக்கிரதை மாட்டிக்காதன்னு இவர் காதுல விழுகிறது. இவர் புரோகிதர் வேத மந்திரங்களை, திருமணத்துக்கு உண்டான மந்திரங்களை சொல்றாரு. ஆனா இவர் காதுல என்ன விளருதுன்னா, மாட்டிக்காத தப்பித்துக்கொள், மாட்டிக்காத தப்பித்துக்கொள்னு விளருது. உடனே
இவருக்கு இந்த புது ஆடையெல்லாம் உடுத்திட்டு வர சொல்லுவாங்களா இல்லையா? இதை உடுத்திட்டு வா, வந்த உடனே திருமங்கலி தாரணம் பண்ணணும்னு. இவர் அந்த புது ஆடையை வாங்கி கொண்டு ஓடி போயிடுறார். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் தேடி பார்க்கிறார்கள், காணோம். கல்யாணம் நின்று போகிறது. பெண்ணை பெற்றவர் ஒரு வகையில் சந்தோஷப்படுறார், நல்ல வேளை தப்பிச்சோம். தாலியை கட்டிட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஓடி போனார்னா நமக்கு இதாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போய் விடுகிறார்கள். இப்பொழுது இந்த நாராயணனானவர் காட்டுக்குள்ள போயிடுறார். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் போய் உட்காருகிறார். உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டே இருக்கிறார். உடனே இவர் மனசுல என்னவோ தோணுது. அப்பொழுது இவர் தன்னுடைய அந்த காட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது. அந்த அந்த கோயிலுக்கு அருகிலே ஒரு நீரோடை. அந்த நீரோடையில குளிக்க வேண்டியது. குளிச்சுட்டு அன்னாகாரம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்ல 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 இவருக்கு என்னன்னே தெரியல. ராமனுடைய திருவடிகளை அடைவதற்கு முதற்படியாகிய ஆஞ்சநேயர் நினைச்சா நடக்கும்னு சொல்லி அனுமனை நோக்கி தவம் செய்யலானார். கடைசியில ஒரு வாரமா ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு தவம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆஞ்சநேயர் காட்சி தரல. அப்பொழுது சொன்னார், எனக்கு ஆஞ்சநேயர் காட்சி தராவிட்டால் இதே நீரோடையில் விழுந்து உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்பொழுது ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். ஆஞ்சநேயர் காட்சி தந்த உடனே கேட்கிறார், சுவாமி எனக்கு ராமனுடைய தரிசனம் வேணுமே அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் சொல்றார், அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ யாருன்னு தெரியாது உனக்கு. நீ என்னுடைய அம்சமாக பிறந்தவன். ஆகவே உனக்கு ராமனுடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அவருடைய காதிலே ராமநாமத்தை ஆஞ்சநேயர் சொல்றார். உடனே வா, என்னோடு வா, ராமனுடைய தரிசனம் தானே உனக்கு வேணும், வா அழைத்து செல்கிறேன்னு நேர அவரை அழைத்து கொண்டு பஞ்சவடிக்கு போறார். பஞ்சவடிங்கிறது இப்போ இருக்கு நாக்பூர் பக்கத்தில். அங்கேதான் ராமன் ஏற்கனவே தங்கினது, பஞ்சவடியில தான். அந்த பஞ்சவடியில ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அன்றைய தினம் ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது. ஸ்ரீராமநவமி உற்சவத்தில் எல்லோரும் பஜனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ராமநாமாவை சொல்லி பஜனை நடக்கிறது. ஆஞ்சநேயர் ஒரு அந்தணர் வடிவத்திலையும் போய் அந்த பஜனையில் கலந்து கொள்கிறார். கூடவே ராமதாசரை அழைத்து செல்கிறார். ரெண்டு பேருமாக போய் மெய் மறந்து பஜனையில் ஈடுபட்டு பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா பஜனையெல்லாம் முடிந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாரும் போய்விட்டார்கள். அர்ச்சகர் கோயில் கர்ப்ப கிரகத்தை மூடி தாளிட்டு விட்டு போயிட்டார். இப்பொழுது ஆஞ்சநேயர் ராமதாசரை அழைத்து கொண்டு கர்ப்பகிரகத்துக்குள்ள போறார். உள்ள போன உடனே ஆஞ்சநேயர் ராமதாசருடைய கண்ணுக்கு தெரிகிறார். உள்ளே அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராம லக்ஷ்மண சீதாவோட இருக்கக்கூடிய விக்கிரகத்தோட ஆஞ்சநேயர் பேசுறார். ராமர் கேட்கிறார்,
ஆஞ்சநேயா, நீ அங்கே சேதுக்கரையிலே சேது பாலத்தை காவல் காத்து கொண்டு இருப்பவன், நீ அங்கே இருந்து கொண்டு இருக்கிறவன், இப்பொழுது ஏன் இங்கு வந்தாயின்னு கேட்கிறார். உடனே ஆஞ்சநேயர் சொல்றாரு, சுவாமி, என்னுடைய அம்சமாக ராமதாசன், நாராயணன் பேரு, ராமதாசன் என்பவர், அப்புறம் தான் ராமதாசன் வருது. நாராயணன் என்னுடைய அம்சமாக பிறந்தவர், உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா ஒரு வாரமாக உங்களுடைய நாமாவை சொல்லி தவம் இருந்தார், நான் கூட்டின்னு வந்திருக்கேன்னார். திரும்பி அந்த நாராயணனை பார்த்து கேட்கிறார். பார்க்க நாராயணனுக்கு அவருடைய கண்ணுக்கு ராமன், சீதை, லட்சுமணன் கண்ணுக்கு தென்படலை. ஆஞ்சநேயர் மாத்திரம் தான் தென்படுறார். பார்த்துக்கோ பெருமாளை அப்படின்னு இவர் காட்டுறார். தெரியலேங்கிறார் இவர். உடனே ஆஞ்சநேயருக்கு ஞானம் உடனே உதிக்கிறது. குரு இல்லாததுனால் ராமருடைய தரிசனம் இவர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி உடனே அப்பொழுது பெருமாள்கிட்ட, ராமன்கிட்ட விஞ்ஞாபனம் பண்றார். சுவாமி, நீங்களே அவருக்கு குருவாக உங்களுடைய நாமத்தை உச்சரித்து அவருக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு உடனே ராமர் நாராயணனுடைய செவிகளிலே தன்னுடைய நாமத்தை உபதேசிக்கிறார். உபதேசிவிட்டு உடனே, இன்று முதல் நீ ராமதாசன் என்று அழைக்கப்படுவாய், பக்தியை பிரச்சாரம் செய்து நாட்டு மக்களுக்கு தெய்வ வாழ்க்கை வாழ வழி செய்வாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். இந்த மந்திரம் காதுல விழுந்ததோ இல்லையோ, அவருடைய கண்களிலே அற்புதமான காட்சி. ராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமனோட சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி காட்சி தரார். உடனே மீண்டும் மீண்டும் அவரை வணங்கி கண்களிலே நீர் பெருக அவர் கதறி அழுகிறார். ராமா, தியாகராஜர் சொன்னாரா இல்லையா, எந்த ருச்சித்தே ராமா ஏமி ருச்சி, ராமா ரம்யத்தே இதி ராமா. ராமனை பார்ப்பதற்கு அழகாக கம்பன் சொல்வார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் என்ன தாள் கண்டார் தாளே கண்டார், கடற்கை கண்டாரும் அதுவே. ராமனை பார்க்கறதுக்கு ரம்யத்தே இதி ராமாம்பர். ராமன்கிறவர் பார்க்கவன் கண்களால் பார்த்தவன ரமிக்க செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனுடைய காட்சி நிறைஞ்ச உடனே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி, ஆஞ்சநேயா, நீ சேதுக்கரையிலே இருந்து நீ சேதுவை காவல் காக்குறானாச்சே, அங்கே போய் இரு. உன்னுடைய அம்சமாகிய இந்த ராமதாசர் இன்று முதல் ராமதாசன் என்று அழைக்கப்பட்டு ராமனுடைய என்னுடைய புகழை பரப்பி மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுத்து விட்டு மறைஞ்சிட்டார். இப்பொழுது அனுமனுடைய கையை பிடித்து கொண்டு கோயிலிருந்து வெளியே வரார் ராமதாசர். உடனே அங்கிருந்து சங்கிலின்னு ஒரு நகருக்கு போறார். சங்கிலி இவர் போகிறார், விட மாட்டேங்கிறார். இவர் நீங்க என்னோடய இருக்கணும்னு சரின்னு சங்கிலி நகரத்துக்கு போறார். அங்கே அந்த நகரத்துக்கு போன உடனே இவர் அந்தணரா மாறிட்டார் ஆஞ்சநேயர். உடனே ஆஞ்சநேயர் இரண்டு பேருமாக, ஆஞ்சநேயருமாக ராமதாசருமாக சேர்ந்து ராமனுடைய கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு அங்கே சங்கிலி நகரத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் கர்நாடக சங்கத்தில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றேன். கர்நாடக சங்கீதத்தில் இரண்டு பிரிவுகள் சொல்வார்கள். இரண்டு வகையான கானம். ஒன்று நாரத கானம்,
ஏன்னா நாரதர் வந்து சங்கீத சக்கரவர்த்தி, எப்போ பார்த்தாலும் சங்கீதத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர், சாமகானம்னு இசைக்கக்கூடியவர். அவர் சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணான்னு சொல்லி நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லி கானம் இசைக்கக்கூடியவர் நாரத கானம். அதே மாதிரி அனுமனும் கானம் இசைக்கக்கூடியவர், நாம கீர்த்தனம் சொல்லி ராமநாமத்தை கீர்த்தனமாக பாடக்கூடியவர். அதனால இதில் 2 வகையான நாரத கானத்தை இசைக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவு, அனுமனுடைய கானத்தை இசைக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவு. இதுல தியாகராஜ சுவாமிகள் இருக்காரா இல்லையா, அவர் ராமனை தவிர வேற பெருமாளையே பாடல. அவருக்கு நாரத மகரிஷி உபதேசம் பண்ணார் நாரத கானத்தை. அதனால அவர் வந்து நாரத கானத்தின் வழியாக அவர் சங்கீத ஆலாபனம் பண்ணவர். ஹனுமனுடைய கானத்தை முத்துசாமி தீட்சிதர், ஏன்னா சங்கீதத்தில் மும்மூர்த்திகள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். சங்கீதத்தில் 3 மூர்த்திகள்னு பேரு, தியாகராஜ சுவாமிகள் தியாகபிரம்மம், முத்துசாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் அப்படின்னு மும்மூர்த்திகளா சொல்லுவார்கள். இந்த முத்துசாமி தீட்சிதர் வந்து ஹனுமன் கானத்தை பாடினவர். முருகனை அவர் முதல் கருவலாக கொண்டு குருகுகான்னு அவருக்கு முடியும் அவருடைய பாட்டு பூரா. தியாகராஜருடைய பாட்டுகளை பூரா கடைசியில் தியாகராஜான்னு வரும். தியாகராஜர் ராமரை தவிர வேற யாரையும் பாடல. அதே மாதிரி முத்துசாமி தீட்சிதர் முருகன் மேல பாடினார். இப்படி இந்த ஹனுமனுடைய மதத்தை பார்த்து ஹனுமனுடைய கானத்தினுடைய வழியில இன்னொருத்தர் அவரும் ஒரு கிரந்தம் எழுதினார். இப்படி நடந்து கொண்டு அந்த அந்தனர் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் ராமதாசருமாக பஜனை செய்து அந்த சாங்கிலி நகரமே களை கட்டியது. எல்லோருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு அருமையான கானம் இசைக்கிறார்களே, இவ்வளவு அருமையா பஜனை பண்றாங்களே என்று பக்தி வெள்ளத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இங்கே கொஞ்ச நாட்கள் ஆன உடனே ஆஞ்சநேயர் கேட்கிறார், ராமதாசா, நான் எனக்கு உத்தரவு கொடுக்குறியா? இவர் விடமாட்டேங்கிறார். சுவாமி, நீங்க என்னோட இருக்கிறப்ப இந்த உலகத்தையே மறந்து நான் ராமநாமத்தில் ஜபித்து கொண்டு பஜனையும் கீர்த்தனமா இருக்கேன், நீங்க என்னை விட்டு போகக்கூடாதுங்கிறார். இப்ப சொல்றார், இல்லை, நான் உனக்கு தேவையான பொழுது நீ அழைக்கும் பொழுதெல்லாம் நான் வரேன். எனக்கு நான் சேதுக்கரையிலே சேதுவை காவல் காத்து கொண்டு சேது பாலத்தை நான் காவல் காக்க போகணும். அங்கே இருந்து கொண்டு நான் ராம தியானத்தை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எப்பொழுது என்னுடைய உதவி தேவைப்படுகிறதோ அழைத்தால் நான் வருகிறேன்னு சொல்லிட்டு விடைபெற்று வருகிறார். இப்பொழுது அதே சாங்கிலி நகரத்திலே ராமதாசர் தங்கி இருந்து ஊருக்கு உபதேசம் பண்றார். பண்ணிக்கொண்டு பஜனையும் கீர்த்தனையுமா இருக்கார். ஆனால் இவருக்கு நகரத்தினுடைய வாழ்க்கை பிடிக்கல. ஏன்னா நகரத்தில் இருந்து கொண்டு அந்த சஞ்சாரத்துக்கு நடுவில் இந்த இதுக்கு நடுவில் அவருக்கு இருக்க மனசு இடம் கொடுக்கல. ஆகவே இவர் நேர இவர் தனியாக இருக்கணும்னு இவருக்கு ஒரு சிஷ்யர் உத்தவர்னு ஒருத்தர், அவர் வந்து இவரிடம் அந்த பஜனை கோஷ்டியில சிஷ்யராக சேர்கிறார். இருவருமாக சென்று உஞ்சிவிருத்தி எடுக்கிறது. தினசரி அந்த தெருக்களிலே ராமநாமத்தை இசைத்து கொண்டு போவார்கள். அங்குள்ள மக்கள் இவருக்கு அரிசி தானியங்கள்லாம் கொடுப்பார்கள். அதை வைத்து சமைத்து கொண்டு தானும் அந்த பக்த கோஷ்டிகளுக்கு
பிரசாதத்தை விநியோகம் செய்துட்டு இவரும் சாப்பிட்டு கொண்டு அங்கே இருக்கிறார். ஆனால் இவருடைய மனசு கேட்கல. உடனே அங்கே ஒரு சிறிய கோயில் திருப்பணியும் செய்துவிட்டு காட்டுக்கு போயிடுறார். இடையில இவர் காட்டுக்கு போய் ஏகாந்தமாக இருந்து கொண்டு தனிமையை அனுபவித்தார். ஒரு நாள் இவர் காட்டிலே கானம் இசைத்துக் கொண்டு காட்டுக்குள்ள இருக்கார். சத்ரபதி சிவாஜி வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகும்போது அங்கே காட்டுல நிசப்தமா இருக்கு. சிவாஜிக்கு ஆச்சரியமா இருக்கு. அடர்ந்த காடு, இங்க பறவைகள்லாம் சத்தம் போடும், மிருகங்கள் சத்தம் கேட்கும். நம்ம வேட்டையாட வந்தா எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கிறதே. அங்கே இவர் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கார், கீர்த்தனை பாடிக்கிட்டு இருக்கார். இந்த நாரத கானமானது, தேவகானமானது இவருடைய காதல விழருது. யாரோ ஒரு மகான் இங்கே கானம் இசைத்து கொண்டிருக்கிறார். இந்த பாட்டு வந்த திசையில போறார். போனா அங்கே எல்லா மிருகங்களும் இவரை, இந்த ராமதாசர் நடுவில் உட்கார்ந்து கொண்டு கானம் இசைத்து கொண்டு இருக்கிறார். பறவைகள் எல்லாம் மரத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த கானத்தை கேட்டு ரசித்து கொண்டு மெய் மறந்து இருக்கின்றன. எல்லா மிருகங்களும் ராமதாசரை சுற்றி அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இவருடைய கீர்த்தனையில், இவருடைய பாடல்களில் மெய் மறந்து இருக்கு. சிவாஜிக்கு ஒரே ஆச்சரியம். நாம இங்க உள்ள போனோம்னா மிருகங்கள் அதனுடைய அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்து இந்த மகானுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிடுமேன்னு பார்க்காமலேயே திரும்பிடுறார். திரும்பிவிட்டு இவருடைய மனசுல ஒரே கவலை. இந்த நினைவிலேயே சிவாஜி நாளை கழிக்கிறார். ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் இருக்கார். ஒரு நாள் இவருடைய கானாமிருதத்தில் ராமர் மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். இங்க இவர் காட்டில் அப்படியே இருக்கார். திரும்பி வந்து சிவாஜிக்கு மனசு கேட்கவே இல்லை. இந்த காட்சி இவருடைய சிவாஜியுடைய மனசுல திரும்ப 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 வந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சபையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் மற்ற பக்திமான்கள்ட்ட சொல்றார், இப்படி நான் ஒரு காட்சியை கண்டேன்னு, எனக்கு மறுபடியும் அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு. உடனே இவர்களுக்கு, இந்த அந்தணர்களுக்கு ஒரு பொறாமை. நாம இவ்வளவு தூரம் எல்லா தினமும் ராமாயணம்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காரு. இவர் எங்கேயோ காட்டில் இருக்கிற ஒரு ஆளு, யாரோ ஒருத்தர், அவரை பார்க்கவும் இல்லை, அவர் எந்த வகையான உபதேசமும் சொல்லல, இவர் சொல்றதை நம்பவும் முடியல. காட்டுக்குள்ள மிருகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா மிருகங்களும் அமைதியா உட்கார்ந்து கொண்டு நான் பார்த்தேன்னு மறுபடியும் ஒரு முறை சிவாஜி நேராக காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகக்கூடிய வழியில ஒரு பெரிய குரங்கு, பொன்னிற மேனியா இருக்கு. சாதாரண குரங்குகள் வந்து வித்தியாசமாக கோல்டன் கலர்ல இருந்தார். அதை பார்த்த உடனே இவருக்கு கண்கள்லாம் கூசுறது. அவ்வளவு ஷைனிங்கோட கலர்ல இருக்கார் அந்த வானரம். உடனே கண்களை மூடி இவர் ராம ராம் 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 ராம்னு கண்ணை மூடி, அந்த பெரிய வானரம் அது சாதாரண குரங்குகளை விட பிரம்மாண்டமா பெருசா இருக்கு, கலர் இருக்கு. இவர்
காட்டுக்குள்ளே எப்போவுமே இவர் உடைவாளோட தான் போவார். என்ன வேட்டையாட போகிறவர் தானே, அரசன் தானே. அந்த வானரத்தை தண்டிக்கவும் முடியல. இவர் பார்த்த உடனே அவருக்கு அந்த கண்ணை முடிக்கின்ற ராம் 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 என்று ஜெபித்த உடனே ஆஞ்சநேயர் அவருடைய சுய உருவத்தில் காட்சி தருகிறார். பார்த்த உடனே சிவாஜி மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் விட்டு உடனே சிவாஜி கேட்கிறார், சிவாஜிகிட்ட மாருதியை பார்த்து வணங்குறார். சுவாமி, என்னுடைய அஞ்ஞானம் ஒழிந்து எனக்கு நல்ல அறிவை கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே பக்கத்தில் இங்கே போ, உனக்கு சரியான குரு கிடைப்பாருன்னு வழியை காட்டுறார். நேரே அங்கே போறார். ராமதாசர் அங்கே இருக்கார். ராமதாசருடைய திருவடியில் வணங்குறார். சுவாமி, நான் உங்களையே குருவாக நினைத்து விட்டேன், நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறார். ராமதாசர் அங்கேயே ராமநாமத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி ஒரு சத்திரியன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவருக்கு உபதேசமெல்லாம் பண்றார். உடனே தெரிஞ்சதுதான், போய் நீராடிட்டு வாங்குறார். நீராடி வந்த உடனே குரு உபதேசம் பண்றார். ராமதாசரை குருவாய் ஏத்துக்கிறார். ராஜநீதியெல்லாம் ராமதாசர் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு சிவாஜி. சுவாமி, எனக்கு இப்ப உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆளணும் அல்லது இந்த சுகங்களை அனுபவிக்கணும் தோணலை. என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் உங்களுக்கு சிஷ்யனா அங்கேயே இருக்கேங்கிறார். ராமதாசர் சொல்றார், இல்லப்பா, உன்னால் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய ராஜ்யத்தை உங்களுடைய திருவடியில் ஒப்படைக்கிறேங்கிறார். அவருடைய உடைவாளை கலட்டி அவருடைய திருவடியில் வச்சு, ஏன்னா ராஜா உடைவாளை கலட்டி வச்சுட்டான்னா சரண்டர்னு அர்த்தம். எதிரிகிட்ட போய் போரில் தோத்துட்டான்னா தன்னுடைய உடைவாளை கலட்டி கீழே வச்சுட்டு சரண்டர் ஆயிட்டான்னு அர்த்தம், சரணாகதி. உங்களிடம் என்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைக்கிறேன், நீங்கள் வைத்துக்கொண்டு என்னை இங்கே சிஷ்யனா வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது என்னுடைய அரண்மனைக்கு என்னுடைய நிரந்தர குருவாக இருந்து எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கிறார். ராமதாசர் சொல்றார், அப்பா, நீ கொடுத்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் நீ என்னுடைய பிரதிநிதியாக நீ அங்கே ராஜ பரிபாலனம் பண்ணு, என்னுடைய உத்தரவு அப்படிங்கிறார். சரி சுவாமி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு, நீ நிறைய சாதுக்களை அரவணைத்து இந்த இந்து தர்மத்தை நீ காப்பாற்றணும். சரி, எனக்காக உன்னுடைய கொடியை நீ காவி கொடியாக்கி காவி கொடியை தேசம் பூரா பரப்பு. உன்னுடைய நாட்டில் உன்னுடைய தேசிய கொடி என்பது காவி நிறம். உத்தரவு குருவே. அடுத்தது, ஒரு சட்டம் நீ போடணும். மக்கள் ஒருவர் சந்திக்கும் போது சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்போமா இல்லையா? எல்லாரும் இப்பதான் குட் மார்னிங் ஆயிடுச்சு, எல்லாரும் நலமா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களான்னு அதை கேட்பதற்கு பதிலாக ஒருவர் ராம் 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 அப்படின்னு சொல்லணும். ராமநாமம் எங்கேயும் ஒழிக்கணும் அப்படின்னார். சிவாஜி அதே உத்தரவை போட்டார். இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா மராட்டிய தேசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லும் போது வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க, ராம் 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 அப்படின்னு வணக்கம் சொல்லுவார். அது சிவாஜி போட்ட கட்டளை. அதை நிறைவேற்றினார். இதற்கு அவர் அங்கேயே இருக்கார். நான் தேவைப்படும் போது வரேன்ட்டார். இதற்கு பிறகு தத்தாத்திரேயன்னு ஒரு நாவிதர், முடித்திருத்துபவர், அவர் ராமதாசரை சரணடைந்து
சுவாமி, என்னை நீங்கள் சிஷ்யனாகி கொண்டு உபதேசம் பண்ணணும்னார். அவருக்கு ராமநாமத்தை போதித்து அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உபதேசம் செய்தார். 2 பேரும் அங்கிருந்து சதாரா நகரத்துக்கு போறாங்க. அப்பொழுது இந்த தத்தாத்திரேயருக்கு பசி எடுக்கிறது. பசி எடுத்த உடனே கேட்கிறார், பசிக்கிறது அப்படின்னார். அந்த சோளக்கொள்ளை இருக்கு, அதில் போய் சோளத்தை பறித்து கொண்டு வா, நாம் அதை சுட்டு சாப்பிடலான்னு சொல்றார். இந்த சோளத்தை பறிப்பதற்காக சோளக்காட்டுக்குள்ளே இறங்கின உடனே அந்த சோளக்கொள்ளையுடைய உரிமையாளர் பார்க்குறான், யாரோ ஒருத்தன் திருடுறதுக்கு உள்ள சோளக்கொள்ளைக்குள்ளே போது சோளத்தை திருடுறானேன்னு சொல்லி அங்கே இருந்த சோளத்தட்டையை எடுத்து முதுகு வெளுக்கிற அளவுக்கு நல்லா நைய புடைச்சிடுறாரு அந்த தத்தாத்திரேயனை. அதை தடுக்க வந்த ராமதாசருக்கு நல்லா முதுகுல அடித்து விரட்டி விடுகிறார்கள். இவர்கள் உடனே இந்த ராமதாசர் தத்தாத்திரேயனா யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு போயிடுறார். இந்த சதாரா நகரத்துக்கு வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே வீர சிவாஜி ஆனவர் இவரை வரவேற்கிறதுக்கு வரார். வந்து இவரை வரவேற்று விருந்து கொடுக்கிறக்காக உள்ள கூட்டி கொண்டு போனார். அப்பொழுது இவர் கண்டுட்டார், ஒரு முதுகுல 2 பேரும் முதுகுலையும் காயம் இருக்கிறத. உடனே விசாரிக்கிறார். உடனே என்ன நடந்ததுன்னு கேட்கார். இவர் ஒன்றும் இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிடுறார். ஆனால் சிவாஜி விசாரித்து அந்த சோளக்கொள்ளைக்காரனை அவனை சிறையில் அடைச்சிடுறார். இது ராமதாசருக்கு தெரிஞ்ச உடனே நேராக சிறைக்கு போகிறார். சிறைக்கு போய் அவனை விடுவிக்க சொல்லிட்டு அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்ப சொல்லி சிவாஜிக்கு உத்தரவிடுகிறார். சிவாஜி அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி விடுகிறார். உடனே தீர்த்த யாத்திரைக்கு இவரை கூப்பிட்டு கொண்டு தத்தாத்திரேயரை கூப்பிட்டு கொண்டு தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுறார். கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே அதுக்காக தீர்த்த யாத்திரை போகிறேன்னு உடனே அவருக்கு வேணுங்கிற வசதிகளை எல்லாம் பொருள்களையும் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து சிவாஜி வழி அனுப்பி வைக்கிறார். ஒரு நாள் காட்டில் இங்கே கொஞ்ச நாள் இருக்கார். ஆனால் இவர் சாதாரண ராமநாம மந்திரம் சாதாரண இதை சொல்ற அந்த அந்தணர்கள் புரோகித வேதம் படித்த அந்த அந்தணர்களுக்கு இவர் மேலே ரொம்ப பொறாமை. என்ன இவர் பெரிய மகான்னு சொல்லிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவருக்கு சிவாஜி அதிகப்படியான மரியாதை கொடுக்குறாரேன்ற ஒரு பொறாமையில் அவர்கள் இவரை தூசிக்கிறார்கள். இவர் ஒரு நாள் காட்டில் போய்கொண்டு இருக்கிறார். போகும்போது அங்கே மரத்தில் பழம் இருக்கு, அந்த பழத்தை பறிக்கலாம்னு சொல்லி கல்லை வீசுறார். கல்லை வீசின உடனே அது ஒரு பறவை மேலே பட்டு அது கீழே விழுந்து செத்து விழுந்துடுது. இதை கேள்வியுற்ற அந்தணர்கள் சிவாஜி மகாராஜிட்ட சொல்றார், என்ன சுவாமி நீங்க மகான்னு சொல்றீங்க, இப்படி ஜீவ ஹிம்சை பண்ணலாமா? ஒரு பறவையை கொண்டுட்டாரே இவர் போய் நீங்க மகான்னு ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறார். உடனே தாசர் அவர்களை அழைத்து, ஆமா நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் பழத்தை பறிக்கணும்னு கல்லை விட்டு எறிஞ்சேன், அது குறி தவறி அதில் அந்த பறவை மேலே விழுந்து அந்த பறவைக்கு இதாகிடுது, இந்தாங்க அந்த பறவையை நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணி அதுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இவர்கள் அது எப்படி முடியும், செத்து போயிடுத்தேன் இந்த பறவை, இல்லை நீங்கள் தான் மந்திரம்லாம் சொல்கிறீங்களே, ஏதாவது மந்திரம் சொல்லி அதுக்கு உயிர் கொடுங்கிறார். அது எப்படி முடியும், செத்து போனதை எப்படி பிழைக்க வைக்க முடியும்? அப்பொழுது ராமதாசர் ராமநாமத்தை சொல்லி அதுக்குண்டான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதை ஆகாயத்தில் வீசுகிறார். அது கத்திக்கொண்டே பறந்து போயிடுது. உடனே எல்லாரும் அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். மறுபடியும் தன்னுடைய பிறந்த ஊராகிய சங்கிலிக்கு போறார். அங்கே உத்தவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். தன்னுடைய சிஷ்யராக இருந்தாங்க அங்கே பெற்றோர் ஊராக ஜான்பூர்ங்கிற ஊருக்கு போறார்.
அங்கே தங்கி கொண்டு இருக்கும்போது அங்கே இருந்த முதியவர் ஒருவர் ஒரு அடையாளம் கட்டுக்கிறார். வா நாராயணா நீ அப்படின்னு. ஆமாம், நீ இப்படி மகானா வந்திருக்கியப்பா, இவ்வளவு இதா பேருமுகமாக இருக்கியே, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் உன்னுடைய தகப்பனாருக்கும் உன்னுடைய தகவலை சொல்லட்டுமா நான் போய் அப்படின்னுங்க. இல்லை, அவங்கள வர சொல்லக்கூடாது, நான் போகிறேன்னு சொல்லி தன்னுடைய தாய் தந்தையரையும் சகோதரையும் பார்க்குறார். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சேட்டைக்கார பிள்ளையாக இருந்த இவர் ஒரு பெரிய மகானாகி ஒரு சிஷ்யனோட தத்தாத்திரேயரோட வந்திருக்காரு, நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்காருன்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். அப்புறம் நிறைய அங்கே சில இவர்களெல்லாம் திருத்துறார் இவர். அப்போ அவர் இங்கே கொஞ்ச நாள் அவருடைய அந்த நகரத்தில் இருக்கும்போது ஒரு பெருமாளானவர் ஒரு அந்தணராக வேடம் போட்டுன்னு வரார். வந்து, அப்பா நான் பண்டரிபுரம் போறேன், நீ வாங்குறார். ராமதாசர் சொல்றார், பண்டரிபுரத்தில் யார் இருக்கா அப்படின்னு. தெரியாதா? பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் இருக்கானே, இருந்துட்டு போறார். எனக்கு ராமனை தவிர வேற யாரையும் தெரியாது. இல்லை, நீ பண்டரிபுரம் வரணும், வா என்னோட அப்படின்னு அழைத்து போகிறார். பண்டரிபுரத்துக்கு போறார். இவர் போய் பண்டரிபுரத்தில் அங்கே பண்டரிபுரத்தில் போன உடனே உள்ள இவர் 2 பேரும் பண்டரிபுரத்துக்கு போறார். உள்ள போய் பண்டரிபுரத்தில் போய் பார்த்த உடனே அங்கே பண்டரிநாதனானவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ருக்மணி தேவியை அழைத்து ராமனும் சீதையுமா காட்சி தரார். உடனே ராமதாசருக்கு ஒரே ஆச்சரியம். இவர் அந்த நேரம் போனவர் காட்டிக்கொண்டு சந்தைக்கு போனவுடன் மறைஞ்சிட்டார். என்ன பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் இடுப்பில் கை வைத்து கொண்டு செங்கல் மேலே விட்டலனாக காட்சி தருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே ராமனுமாக சீதையுமாக காட்சி தருகிறார்கள். நம்ம இருக்கிறது பண்டரிபுரமா என்னன்னு தெரியலையே நினைச்சு கொண்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலே தான் மறுபடியும் விட்டலனாக காட்சி தரார். ஒரு இமைப்பொழுதுல ராமனும் சீதையுமாக காட்சி கொடுத்த அந்த பண்டரிநாதன் கொஞ்ச நேரத்திலேயே தான் விட்டலனாக இடுப்பில் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். உள்ள போனவர் அவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி சந்தோஷப்படுறார். இப்பொழுது மறுபடியும் இவர் சிவாஜியை நோக்கி போகிறார். சிவாஜி அவரிடம் கூடவே இருந்து அவருக்கு தினமும் எனக்கு ராமாயணம் சொல்லுங்கிறார். ராமாயண கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அவுரங்கசீப் என்ன பண்றான்னு கேட்டா விசாரிக்கிறான். சிவாஜியை பலமுறை தோற்கடிக்க முயற்சி பண்ணி தோத்து போயிடுறான். இவரை எப்பொழுது ஒற்றர்கள் மூலமா விசாரிக்கிறார், எப்பொழுது சிவாஜி தனிமையில் இருப்பார், ஆயுதம் இல்லாம எப்ப இருப்பார்னு. ராமதாசர்னு ஒரு மகான் இருக்கார். அவர்கிட்ட இப்போ ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ராமாயணம் கேட்கும்போது சிவாஜி அரசு அலுவலர்களை கவனிக்க மாட்டார். அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. இந்த நேரத்தில் நம்ம படையெடுத்தால் அவரை சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தகவல் தருகிறது. உடனே அவுரங்கசீப் ஒரு பெரிய படையை சிவாஜிக்கு இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு அனுப்புகிறார். இப்ப கையை கட்டி கொண்டு சிவாஜி ராமாயணத்தையும் ராமநாமத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ராமதாசரிடம் மந்திரிக்கு தகவல் வந்துருச்சு, அவுரங்கசீப்புடைய படை எல்லையை நெருங்கி விட்டதுன்னு. மந்திரியை சிவாஜி கிட்ட போகலான்னா போறதுக்கு பயம். கிட்டக்க போனா
இந்த இவருக்கு இந்த மெய் மறந்து கேட்பார் சிவாஜி. இதில் தலையிடக்கூடாதுன்னு தயங்கி கொண்டே நிற்கிறார்கள். ஆனால் இங்கே ஒற்றர்கள் செய்தி சொல்லிவிட்டார்கள், பெரும் படையோடு அவுரங்கசீப்புடைய படை நம்முடைய எல்லையை நெருங்கி விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மந்திரியால். சிவாஜியுடைய ஆணை இல்லாமல் படையும் போக முடியாது. ஆனால் சிவாஜியும் இங்கே கையை கட்டி கொண்டு அழகாக ராமதாசருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உபதேசம் முடிந்தது. ராமதாசருடைய திருவடியிலே வணங்கி தன்னுடைய அதிகாரிகளிடம் வெளியே போகணும்னு வெளியே வருகிறார். மந்திரி சொல்றார், சுவாமி, நம்முடைய எல்லையை முற்றுகையிட்டாச்சு அவுரங்கசீப்புடைய படை. அப்படியா, படையை எடுத்துட்டு புறப்போம். நேரம் போனால் அங்கே போனால் நிசப்தமாக இருக்கு. அங்கே உள்ளவர்களிடம் விசாரிக்கிறார் என்ன ஆனதுன்னு. இல்லை, இங்கே நீங்கள் அவுரங்கசீப்புடைய படையை ஆஞ்சநேயர் சிவாஜியுடைய உருவத்தில் போய் அத்தனை பேரும் சண்டை போட்டு அனுப்பிட்டார். அப்புறம் அவுரங்கசீப்பு ஒற்றன் தகவல் சொன்ன ஒற்றனை கொண்டுடுறான், அது வேற கதை. இப்பொழுது சிவாஜிக்கு இவர் தாசர் சிவாஜி ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். சுவாமி, நீங்கள் எனக்கு ராஜநீதிகளை எனக்கு ஒரு புஸ்தகமாக கொடுங்க, அதை வைத்துக்கொண்டு நான் ஆட்சி நடத்துகிறேன். உங்கள்கிட்ட நீங்களும் இங்கே இருக்க மாட்டேங்கிறீங்க, என்னோட இருக்க மாட்டேங்கிறீங்க, அதனால் எனக்கு எப்படி இந்த ராஜ்யத்தை நடத்துன்னு சொல்லுங்க. அதான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு பேர். ஒரு இந்து மதத்தினுடைய கொள்கைகளை எப்படி பரப்பணும், என்னென்ன சட்டம் போடணும், எப்படி ராஜ்யம் நடத்தணும்னு 2 புஸ்தகங்களை அவர் எழுதி தரார். இவருடைய சிவாஜி இவருடைய நூல்களை படிக்க இது பண்ணால் அங்கே காக்கா பண்டிதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன, இவர் சிவாஜி ராமதாசருடைய இதுலேயே இப்படி பெருசாக மயங்கி இருக்காருன்னு சொல்லி அவர் அப்புறம் ஒரு நாள் இந்த காக்கா பண்டிதர் தாசருடைய உபதேசத்தை கேட்குறார். உபன்யாசம் நடக்கிறத கேட்ட உடனே அப்படியே மெய் மறந்து ஆஞ்சநேயரே இவருடைய கண்களுக்கு, காக்கா பண்டிதருடைய கண்களுக்கு ஆஞ்சநேயரே ராமாயணம் சொல்கிற மாதிரி தெரிகிறது. ஏன்னா இவர் ஆஞ்சநேயருடைய அம்சம் தானே. உடனே காலில் விழுது பெரிய அபசாரம் பண்ணிட்டே என்னை மன்னித்து கொள்ளணும் என்று சொல்கிறார். இவர் இப்படி போகிறார். நிறைய அவருடைய விருத்தாந்தம்ங்கிறது ரொம்ப பெருசு. நிறைய கோயில் பணியெல்லாம் செய்கிறார். அப்புறம் அங்கே வெளியில் போன உடனே உத்தவருக்கு மீட்சி கொடுக்குறார். அப்புறம் அம்பாஜின்னு ஒரு சிஷ்யனை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு இப்போ சிவாஜியினுடைய மறைவு நேரிடும்னு இவருக்கு தெரிகிறது. சிவாஜிக்கு அந்திம காலம் வந்துருத்துன்னு சிவாஜியுடைய பையனாகிய சிவாஜியுடைய மகனுக்கு பட்டம் சுற்றார் இவர். அப்புறம் மறுபடியும் மௌலி நகரத்துக்கு உத்தவர் இவருடைய சீமத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே போறார். தாசர் பக்தர்கள் புடைசூழ காட்டில் நாமாமிர்தத்தை பானம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று கொண்டு ஏன்னா அவருடைய விற்த்தாந்தம் நிறைய கதைகள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு நேரம் காணாததுனால நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரும்போது அவ்வப்பொழுது அவருடைய லீலைகளை நாம் விரிவாக காண்போம். அம்பாஜி என்ற ஒரு சிஷ்யனை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காட்டிலேயே இருந்து சிவாஜியுடைய புத்திரனுக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்துவிட்டு காட்டிலே தன்னுடைய சிஷ்யர்களோடு ராமாமிர்தத்தை அனுபவித்த வழங்கு இறைவனுடைய திருவடியை சேர்கிறார் என்ற அளவிலே ராமதாசருடைய சரித்திரம் நிறைவு பெறுகிறது. அப்படிப்பட்ட ராமதாசர் உடைய கீர்த்தனங்கள் இன்றும் மராட்டியத்திலே அவருடைய கீர்த்தனைகளும் ராமநாமங்களும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி, ராமதாசருடைய சரித்திரம் என்பது நிறைய, அவருடைய லீலைகள் நிறைய, அதை சொல்வதற்கு நாள் காணாது. இன்னொன்று அதை விரிவாக இன்னும் சொல்லலாம் நிறைய.
அவர் அதில் இன்னொன்று வரை இருக்கிற இதுலேயே ராமதாசருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் அவர் அரசியல் நெறிகளையும் சொன்னார். சத்ரபதி சிவாஜிக்கு எப்படி அரசு நடத்தணும், இந்து சாம்ராஜ்யத்தை எப்படி நிறுவனம்ங்கிறதுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்தார். அப்படிப்பட்ட ராமநாமத்தை இன்றும் நாம் வடநாட்டுக்கு போனோம்னா வணக்கமோ நமஸ்காரம்னு சொல்கிறதில்ல. அதுக்கு பதிலாக மராட்டிய தேசத்தில் இப்போவும் ராம் ராம்னா ஒருத்தர் சந்திக்கும் பொழுது சொல்லிக்கொள்வார்கள். அது சிவாஜி அன்று போட்ட கட்டளை. இன்று வரை நம்முடைய இந்திய அரசால் அப்படி சட்டம் கிடையாது. இந்திய அரசாங்கம் சட்டம் போடலை. அந்த சிவாஜி போட்ட சட்டம் இன்று வரை மக்களுடைய மனதிலே பதிந்து, இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்கு போனீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக மராட்டியத்துக்கு போனீங்கன்னா ஒருவர் சந்திக்கும் போது ராம்னு தான் வணக்கம் சொல்வார்கள். வணக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ராம் என்று சொல்வார்கள். அந்த அளவிலே ராமநாமத்தை பரப்பியவர். சுவாமி ஆஞ்சநேயருடைய அம்சமாக பிறந்தவர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ராமதாசர் பத்ராச்சல ராமதாசர் என்று பெயர் பெற்று அவர் பத்ராச்சலத்தில் ராமனுக்கு கோயில் கட்டினார். இந்த இடத்துல அடியேன்னு ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன். அந்த பத்ராச்சல ராமதாசர் கட்டி அந்த ராமர் கோயிலுக்கு சென்ற வருஷம் போய் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ராமருடைய விக்கிரகத்தை பார்த்தாவே அவ்வளோ அம்சமாக இருக்கும். அதே போன்று இன்றும் மராட்டிய தேசம் முழுவதும் ராமதாசருடைய புகழ் பாடப்படுகிறது. ராமநாமாவுக்கு ராமாயணத்துக்கு சிறப்பு செய்த மகான்கள் பத்ராச்சல ராமதாசர், துளசிதாசர், அதே போன்று ராமதாசர். துளசி ராமாயணம் எழுதினார். பத்ராச்சல ராமதாசர் ராமனுக்கு கோயில் கட்டினார். இந்த சமர்த்த ராமதாசர் சிவாஜி மன்னனுக்கு குருவாக இருந்து, இல்லை பின்னாலே இன்னும் நிறைய இருக்கு. இவர் நாமதேவரை சந்திப்பார், நாமதேவர் உபதேசம் பண்ணுவார். நிறைய மற்ற மகான்களையும் இவர் சந்திக்கிறார். இவருடைய காலத்தில் பண்டரிபுரத்தில் சில மகான்களை சந்தித்து அளவலாவுகிறார். அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நிறைய சொன்னால் நேரமாகும் என்பதால் இவருடைய சரித்திரத்தை என்னால் முடிந்தவரை, இன்னும் பெரிய சரித்திரம் அது, கிட்டத்தட்ட 36 பக்கங்கள். மற்ற மகான்களுக்கெல்லாம் 5 பக்கம் 6 பக்கங்களில் அவருடைய லீலைகளை சொன்ன நேரத்தில் ராமதாசருடைய சரிதம் என்பது 36 பக்கம் கிட்டத்தட்ட. நிறைய அவருடைய விருத்தாந்தம் என்பது பெருசு. நேரம் கருதி முக்கியமான காட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ரசித்தேன். முடிஞ்சால் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் வரும்போது சிறு சிறு நிகழ்ச்சிகளாக நான் தொகுத்து சொல்கிறேன், இடையிடையே வரும்போது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் ஏறலாத இறைவான் ஈதாராய் பறையலோரம்பாவாய். இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறவர் ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.